ரீசெண்டா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து சுகருக்கு ஆல்டர்னேட்டிவா மால்டோடெக்ஸ்ட்ரிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஈவன் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல அது காமனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வே புரோட்டீன்ஸ்ல சுகர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா மால்டோடெக்ஸ்ட்ரின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. மால்டோடெக்ஸ்ட்ரின் வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. மால்டோடெக்ஸ்ட்ரின்ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ்டு கார்போஹைட்ரேட். அது வந்துட்டு பொட்டேட்டோ, கார்ன் அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ல வந்து மேட் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நல்லதுன்னா அத்லெட், பாடி பில்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரா ஒர்க் அவுட் எனர்ஜியாவும் இருக்கு. அதே மாதிரி போஸ்ட் ஒர்க் அவுட் ரெக்கவரியாவும் இது வந்து ஆக்ட் ஆகுது. சாப்பிட கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் வந்துட்டு ஐவியா கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது யாருக்கு கெட்டதுன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமா இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே கெடுதல். பிகாஸ் இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்கனால இது வந்து பிளட் சுகர் லெவல் வந்து ஸ்பைக் பண்ணிடும். கன்க்ளூஷன் வந்து என்னன்னா மால்டோடெக்ஸ்ட்ரின் அத்லெட்ஸ், பாடி பில்டர்ஸ்க்கு வந்துட்டு மாடரேட் லெவல்ல ரொம்ப நல்லதுதான். ஒரு செடன்டரி அடல்ட்ஸ் இல்ல செடன்டரி சைல்ட்ஸ்க்கு வந்துட்டு பெட்டர் அவாய்ட் பண்றது என்னோட சஜஷனா இருக்கும்.